Hi everyone. So today Kirchhoff's law பார்க்க போறோம். 1847 German physicist Kirchhoff's வந்து laws of electricity define பண்ணிருக்காங்க. First one வந்து Kirchhoff's current law, second one Kirchhoff's voltage law. Kirchhoff's current law அப்படின்னா என்ன? இந்த டயக்ராம்ல பார்க்கும்போது ஒரு 6 லைன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேரு ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ளூ கலர்ல ஏரோ மார்க் பாருங்களேன், எல்லாமே அந்த பாயிண்ட்டுக்கு டுவர்ட்ஸ்ல இருக்கு. அதாவது இன்கமிங் கரண்ட்னு சொல்லுவாங்க. I1, I2, I3. அதே மாதிரி பிங்க் கலர்ல ஏரோ போட்டிருக்குது I4, I5, I6 எல்லாமே அந்த பாயிண்ட்ல இருந்து அவே இருக்கு, அவுட்வர்ட்ல இருக்கு. அதை வந்து அவே ஃப்ரம் த ஜங்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. த டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் அ ஜங்ஷன் பாயிண்ட், அதாவது டோட்டல் எது I1, I2, I3 இதெல்லாமே towards the junction point. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது is equal to the total current flowing away from the junction point. away from the point என்னெல்லாம் இருக்கு, equal to வந்து I4 plus I5 plus I6 இதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதே வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் மீட்டிங் அட் அ ஜங்ஷன் பாயிண்ட். அதாவது இது எல்லா கரண்ட்டையுமே நான் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். எப்படின்னா டுவர்ட்ஸ், அதாவது இந்த ப்ளூ கலர்ல டிரா பண்ணிருக்கிறது எல்லாத்தையுமே பிளஸ் போடுங்க. டுவர்ட்ஸ் எல்லாமே பிளஸ். அப்ப பிளஸ் I1 பிளஸ் I2 பிளஸ் I3. அதாவது அதுக்கப்புறம் இந்த I4, I5, I6 எல்லாம் மைனஸ்ல போனீங்கன்னா அவேல இருக்கு. இப்போ -I4, -I5, -I6 ஈக்குவல் டு 0. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லால என்ன, இந்த ஒரு டயக்ராம் ஒரு பார்த்துக்கோங்க. இதுல வந்து V1, V2, V3, V4, V5, V6, 7, V7 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்லையும் என்ன வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றதான் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்கிள் போட்டு இருக்கு இல்லையா, அது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது Vs. ஸோ இதில் பார்க்கும்போது என்னன்னா இதுதான் ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த எல்லா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஈச் எலமெண்ட் இந்த க்ளோஸ்டு பாத்ல எடுக்கும் போது இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த இஎம்எஃப் இந்த பாத்தா இருக்கும். இல்ல அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா இதோடைய எல்லா அல்ஜிபிரிக் சமையும் ஆட் பண்ணும் போது எல்லா பிரான்ச்லயும் ஆட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு 0. எப்படின்னு பாருங்களேன். இங்க வந்து V1 இருக்கு, அது வந்து +2 மைனஸ்னு போகுது. அதே மாதிரி V2, V3 இது எல்லாமே +2 மைனஸ்ல போடுறது எல்லாமே +V1, +V2, +V3 இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எப்படி இருக்கு, -2 ப்ளஸ்ல இருக்கு. ஸோ ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம டிராவல் பண்ணி பார்க்கணும். இப்போ இதே பார்க்கும்போது இங்க வந்து -2 ப்ளஸ் இருக்கு, அதனால -Vsன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எதர் இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் அல்ஜிபிரிக் சம் பண்ணும்போது ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் மை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகே, தேங்க்யூ.